என்ன ஐஷு, பீஸா பர்கர்லாம் சாப்பிட்டுட்டு இந்த சாப்பாடெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? மா, இதெல்லாம் பார்த்தாலே வயிறு ஃபுல்லாயிரும் போல இருக்கு. இது ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரியோட பரம்பரை சமையல். இத எல்லாருக்கும் பரிமாற மாட்டோம். ஆனா மருமகளுக்கு என் பரம்பரை என்னன்னு சாப்பாட்டுல இருந்தே சொல்லணும் இல்லையா? ஆண்டி, for me this is a very new change. ஆமாமா, ரொம்ப சேஞ்ச் தான். நல்லா சாப்பிடுங்க. அப்படியே கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா மாதிரி துடிக்க போறேன். சாப்பிடுங்க. சூடு ஆறிட்டா அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. சாப்பிடுங்க. சூப்பர் ஆண்டி, எக்ஸலண்ட். இப்படி ஒரு சாப்பாடை நான் என் வாழ்க்கையிலே சாப்பிட்டதில்ல. எப்படி இருக்குக்கா? ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் கட்டமா. பனஜா மாறங்க, சீக்கிரம் போடுங்க. போ வா சீக்கிரம். டேய், என்னடா பண்றாங்க? ஒன்றும் புரியலையேக்கா. போடுறாங்க. வனஜா, என்ன ஆச்சு உனக்கு? சாப்பிடு. சாப்பிடுறேன்க்கா. இப்போ என்னக்கா பண்றது? சாப்பாட்டுல உப்பா அள்ளி போடுறாங்க. அதெல்லாம் இந்த பார்வதி பாத்துக்கிறேன். வெயிட். கணேசா, உப்ப தின்னா தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்ப தண்ணி குடிக்க வச்சிடலான்னு சொல்றியா? ஆமா, வா. போடா. வாக்கா. உப்பையா போடுறீங்க? கணேசா, உப்பேடுறா. பார்வதி யாருன்னு காட்டாக்கா. அக்கா, அந்த மூடி தொலைலே போட்டுடலாம். சாப்பிடுங்க. ஆண்டி, இந்த டேஸ்ட்டை நான் லைஃப் லாங் மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஃபார் சச் அ வண்டர்ஃபுல் லஞ்ச். ரொம்ப பிரமாதமா இருக்கு சாப்பாடு. ஆண்டி, என்னோட நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் இவங்களே சமைக்கணும். கண்டிப்பா. ஆண்டி, வித் யோர் பெர்மிஷன் உங்க கிச்சனை ஒரு தடவை நான் பார்க்கலாமா? ஐஸ்வர்யா, நீ இந்த வீட்டு மருமக, எங்க வேணாலும் போலாம். சந்தோஷமா போய் பாருமா. முதல்ல சாப்பிடுங்க. விருந்து சாப்பிட்டவங்க தாண்டா வெத்தலை போடணும். அதுவும் நீ சின்ன பையன். சின்ன பையனா மாடு முட்டுமா? சாப்பிட தானே வச்சிருக்காங்க. ஆண்டி, இவங்க தான் உங்களோட குக்கிங் டீமா? எஸ், இவங்க தான் சீஃப் குக் பட்டம்மா. வணக்கம்மா. இவங்க டைரக்ஷன்ல தான் எல்லா சமையலும் நடக்கும். வாவ், சூப்பர் சாப்பாடு.
நான் இந்த மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஆண்டி கிட்ட அப்பவே சொல்லிட்டேன், என் என்கேஜ்மெண்ட் மேரேஜ் எல்லாத்துக்கும் நீங்க தான் சமைக்கணும். அதுக்கு என்னம்மா, அதுதான் கடவுள் சித்தம்னா நடக்கட்டும். இந்தாங்க உங்க சமையலுக்கு என்னோட கிஃப்ட். ஐயோ வேண்டாம்மா. பட்டம்மா நான் கொடுக்கறேன், வேண்டான்னு சொல்லக்கூடாது. ஆண்டி ம்? சொல்லுங்க ஆண்டி. ம் இந்தாங்க. ரொம்ப நன்றிம்மா. வா போலாம். அக்கா வலிக்குதுக்கா. அப்பா பயந்தே போயிட்டேன்க்கா. நான் தான், பயப்படாத. எல்லாரும் போயிட்டாங்களாக்கா? எல்லாரும் போயாச்சு, அங்க ஒண்ணும் பிரச்சனை ஒரு இல்லை. பிரச்சனையும் இல்ல. இத பாத்தியா? ஹை சூப்பரா இருக்குக்கா. ம், விலை ஜாஸ்தியா இருக்கும் போல. ஆமா, 1,00,000 ரூபாய். 1,00,000மா? ஆ, இதுக்கு இப்படி ஆச்சரியப்பட்ட எப்படி? நீ போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? எனக்கு எப்படிக்கா தெரியும்? நானே தப்பிச்சா போதும்னு உயிரை கையில புடிச்சுக்கிட்டு ஓடி வந்திருக்கேன். நீ போனதுக்கு அப்புறம் ம். அந்த ஐஸ்வர்யா பொண்ணு சமையல் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி இந்த கைச்சேரி எனக்கு பரிசா கொடுத்துச்சு. அது மட்டும் இல்ல, நிச்சயதார்த்தம், கல்யாணம் எல்லாத்துக்கும் ஏன் மேற்பார்வையில தான் சமையல் நடக்கணுமா. இந்தா இத வாங்கிக்க. ஐயோ எனக்கு வேண்டாம், என்ன எனக்கு வேண்டாம்? நீங்களே வச்சுக்கோங்க. நல்ல கதையா இருக்கு. அதெல்லாம் தப்பு. கஷ்டப்பட்டு சமைச்சவ நீ, இது உனக்கு தான் சொந்தமாகணும். இந்தா வாங்கிக்க. வேணாக்கா, எனக்கு பயமா இருக்கு. ஏய் சீச்சே, நீ திருடுனியா இல்ல எடுத்தியா? வயிறார சாப்பிட்டவ மனசார கொடுத்துட்டு போயிருக்கா. இத வாங்கி பத்திரமா வை. புடி, இந்த வாங்கிக்க.